தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். சார், பட்ஜெட் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட்ல உள்ள சாதக பாதங்களை என்ன பாக்குறீங்க? ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் என்ன பாக்குறீங்க? குறிப்பா வந்து இந்த தனிநபர் வருமான வரியை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ அது அந்த நியூ டாக்ஸ் ரிஜிம் சொல்லுங்க சார். சொல்லுங்க நீங்க முடிச்சுங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு வந்து சலுகைகள் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு யாருமே போக கூடாது, எல்லாருமே நியூ டாக்ஸ் ரெஜிம் நோக்கி வரன்றதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நியூ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வந்து சேவிங்ஸ்க்கான வாய்ப்பு இருக்க நிலையில ஸோ சேவிங்ஸே வேணான்னு ஒரு அரசாங்கம் நினைக்குதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க, நீங்க என்ன சொல்ல முடியும்? அதாவது பொதுவாகவே இந்த எல்லா பட்ஜெட்லயுமே அந்த தனிநபர் வருமானம் வரி அது குறித்த எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து இருந்து வந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தோம். இப்போ இன்ட்ரீம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்ல கூட அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிப்புகள் வரலான்னு எதிர்பார்த்தது. இப்போ அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000 அப்படிங்கிற அளவில் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ அவங்க சொல்ற கணக்குல வந்து 17,000 கிட்டத்தட்ட மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு. இப்போ இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கக்கூடிய சலுகைகள்ல 17,000 மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஓவராலா இது வந்து முழுமையாக எல்லா தரப்பினரையும் திருப்தி பண்ண முடியாது. அதே மாதிரிதான் அந்த சேலரிட் கிளாஸ்லயும் வந்து முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. பட் இது வந்து ஒரு முதல் படியாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக இன்னும் மாற்றங்கள் வரும். ஏன்னா பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இதற்கு முன்பு இன்ட்ரீம் பட்ஜெட்லயும் இருந்ததுனால அந்த ஒரு கம்பல்ஷன்ல இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதா தான் நான் பார்க்கிறேன். பட் இன்னும் வரக்கூடிய பட்ஜெட்கள்ல இதை எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இதற்கு பிறகு அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம், அதாவது அவங்க கொண்டு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு சாய்ஸஸ், அதாவது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல பண்ணலாம் இல்லை நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த மைக்ரேட் பண்ணி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தான் இது. ஏன்னா திடீர்னு ஒரு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எல்லாரையும் மாற சொல்லும் போது அவர்களுக்கு அவங்களை ஏற்கனவே நிறைய அவங்க அதை மையப்படுத்தி நிறைய திட்டங்கள் வைத்திருந்திருப்பார்கள். ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் படிப்படியாக அவர்களை வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து புது சிஸ்டமுக்கு மைக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அது சரியான விஷயம் கூட. அது வந்து நம்ம காலத்திற்கு ஏற்றாற் போல நம்ம அந்த டாக்ஸ் ரெஜிம்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டிருந்தால் தான் அது மக்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும், அரசாங்கத்திற்கும் அது ரொம்ப சுலபமாக இருக்கும். முக்கியமாக இப்போ உலகளாவிய நம்ம கண்ணோட்டத்தை பார்க்கும்போது இந்தியாவில் தான் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மிக குறைவானவர்கள் வரி செலுத்துகிறார்கள். இப்போ யுஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டு போடுறவங்கள 70% வரி கட்டுறவங்களாம் இருக்காங்க, 60% இருக்காங்க. அதனால் நம்மளுடைய வரி அந்த டாக்ஸ் நெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்னும் மிக குறைவாக தான் இருக்குது. அதை வந்து ஓரளவுக்கு இன்னும் அதிகப்படுத்தணும். கூடுமான வரையில் வந்து வரி செலுத்துபவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லது. அதாவது மக்களுக்கு, நாட்டுக்கு அந்த திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கத்திற்கு ரெவென்யூ தேவைப்படுது. அது வந்து இது போன்ற வரி வருவாயில் தான் அவங்களால திட்டங்களை நிறைவேற்ற முடியும். இப்போ நிறைய ஹைவே திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா அது முழுக்க மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அது செலவிடப்படுகிறது. அதனால இது ஒரு ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த தனிநபர் வருமானத்தை தேவை. அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உயருது, இது போன்ற பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேமிப்பை அதிகரிக்கப்படுத்தும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக அதில் முன்னேற்றத்தை நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு நல்ல தொடக்கமாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பை நான் பார்க்குறேன். இல்ல, நமக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம் 2 வாய்ப்பு இருந்தாலும் காலப்போக்கில் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமை தவிர ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை யாரும் ப்ரிஃபர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அரசாங்கம் நகர்த்தி கொண்டு போகுது. சேவிங்ஸே யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது அரசாங்கம், அப்படின்றதான் குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல இது வந்து சேவிங்ஸ் இல்லாம ஆயிடாது. கண்டிப்பாக நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது வந்து சில மாற்றங்கள், அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு திட்டம் அப்படிங்கிறது, ஒரு ரெஜிம் அப்படிங்கிறது தொடர்ந்து 50-100 ஆண்டுகளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கால சூழலுக்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இது வந்து சேவிங்ஸ் எடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு அந்த புது சிஸ்டம்ல நம்ம மைக்ரேட் ஆகும்போது அதற்குண்டான பலாபலன்கள் நிச்சயமாக அது மக்களுக்கு வந்து சென்றடையும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் விஷயம், இது போன்ற அந்த ஸ்லாப் ரிவிஷன் விஷயம் எல்லாமே நிச்சயமா மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய விஷயங்கள்ல 2 நடக்கும். ஒன்று வந்து சேவிங்ஸ் அதிகரிக்கும் போது, ஒன்று இது போன்ற வரி சலுகைகள் கிடைக்கும் போது, ஒன்று சேமிப்பு அதிகரிக்கும், இன்னொன்று செலவினமும் அதிகரிக்கும், மக்களுடைய வாங்கும் திறனும் அதிகரிக்கும். அதனால நம்மளை பொறுத்த அளவுல, நம்ம நாட்டை பொறுத்த அளவுல இது வந்து அந்த புது டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம் போறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு நன்மையாகத்தான் பார்க்கணும். தனிநபர்களுக்கு வந்து நன்மை வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், அரசாங்கத்துக்கு நன்மை வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கலாமா சார்?
அப்படி எல்லாம் அப்படி எடுக்க முடியாது. அது வந்து இவர்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸும் வரும். ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் மக்களுக்கு மட்டும்தான் அது சாதகம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நியூ டேக்ஸ் ரெஜிம்ல அதற்கு உண்டான சாதகங்கள் இருக்கும். ரெண்டுமே, அதாவது ரெண்டு ரெஜிம்லயுமே சாதக பாதகங்கள் இருக்கும். எல்லாமே ஒரு ஒரு சிஸ்டம் தான் பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் அப்படிங்கிற நம்ம கண்ணோட்டத்துல இருக்க முடியாது. இரண்டுல அதற்கு உண்டான சாதக பாதகங்கள் இருக்கும். அது போக போக நம்ம வரி இதுல இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 80C இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு காலகட்டத்துல அதுவே இருக்காது. அதுவே அந்த அந்த அதாவது சில திட்டங்கள்ல இன்சூரன்ஸ் திட்டங்கள், சில திட்டங்கள் எல்லாம் முதலீடு பண்ணா வரிச்சலுகை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலகட்டத்துல போயிடும். அதனால அவர்கள் சேமிப்பு இது எதற்கு வந்தது அப்படின்னா, மக்களுக்கு வந்து இயல்பா சேமிப்பு இல்லைன்னா இந்த மாதிரி வரிச்சலுகைகள் மூலம் சேமிக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்தது. அப்படிதான் கொண்டு வரப்பட்டது. பட் டைம் சேஞ்ச் ஆக ஆக மக்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல்ஸ், அவர்களுடைய அவேர்னஸ் அதிகரிக்கும் போது அவர்கள் வரிச்சலுகை இருக்கோ இல்லையோ சேமிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டமாகவும் இருக்கும். ஓகே, இதை ரெஜிமை தாண்டி வந்து இந்த பட்ஜெட்ல ஒரு முக்கியத்துவமான விஷயங்களை என்னென்ன பாக்குறீங்க? ஸோ ஹைலைட்டடான பாயிண்ட்ஸை நீங்க என்ன பாக்குறீங்க? வந்து இப்போ பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அது வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் சில மாறுதல்கள் வந்திருக்கு. அதனால பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைந்ததை பார்த்தோம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் நான் பார்த்த விதத்துல வந்து இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகளாக நிறைய முதலீடுகளை வந்து உட்கட்டமைப்புல கவனம் செலுத்தி இருக்கு. அதாவது ஹைவேஸ் வந்து, அதாவது ஒரு பொருளாதாரம் வளர்வதற்கு முதுகெலும்பாக இருப்பது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுல முக்கியமாக ஹைவேஸ் பெரிய பங்கு ஆற்றும். அது வந்து மக்களுக்கு, தனி நபர் மக்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பொருளாதாரம், அதாவது சரக்கு சேவை அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து நாட்டுல பல்வேறு இடங்களுக்கு போகும்போது ஹைவேஸ் இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரத்துடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நேரடியாக பிரதிபலிக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர்களுடைய ஸ்பெண்டிங் இப்போ இந்த பட்ஜெட்லயுமே அவங்க கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. மாநிலங்களுக்கு வந்து 1.25 லட்சம் கோடி வந்து வட்டி இல்லாத கடனாக, அதாவது இந்த உட்கட்டமைப்பு மேம்பாடுக்கு வழங்கவிருக்கிறது. இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு நேரடியாக அந்த ஜிடிபி குரோத்துக்கு பிரதிபலிக்கும். அதுதான் முக்கியம். அதாவது இந்த நம்ம குளோபலா பார்த்தோம்னா, இப்ப சைனா கடந்த 30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அசுர வளர்ச்சி, 90கள் 80கள் கடைசியிலையும் 90கள் துவக்கத்திலையும் இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் பொருளாதார ரீதியா இருந்தோம். இப்ப சைனா நம்மளை காட்டிலும் 4-5 மடங்கு பெரிதாகிவிட்டது பொருளாதாரம். அங்கே $18 ட்ரில்லியன், நம்ம வந்து கிட்டத்தட்ட $4 ட்ரில்லியன், 4 மடங்கு சைனா பெரிதாக வளர்ந்து விட்டது. அதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்பே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹைவேஸ் கட்டுறது, ஏர்போர்ட்ஸ் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க முன்னெடுப்பு பண்ணதுனால அவர்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாம் அமைந்து வந்தது. அந்த மாடல் அதை தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதிகப்படியான முதலீடுகளை வந்து உட்கட்டமைப்பு வசதிகளில் மேம்பாடு பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கும். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகத்தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுது. ஏற்கனவே நம்ம 7-7.5% வளர்ந்து கொண்டிருக்கோம். பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் ஜிடிபி அப்படிங்கிறது 7 to 7.5% அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டிருக்கோம். அது இரட்டை இலக்கம், அதாவது 10% போனோம் அப்படின்னா அதற்குண்டான உட்கட்டமைப்பு வசதிகள் தேவை. அப்போ தான் வந்து முதலீடுகளை ஈர்க்க முடியும். நல்ல ஹைவேஸ் இருக்கிறது, போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருந்தால்தான் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வரும். இப்போ சைனா பொறுத்தளவில் அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதிகப்படியான கடன், என்ன நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு தெரியல. இது போன்ற சிக்கல்களால் பல முதலீடுகள் வந்து சைனாக்குள்ள புதிதாக, ஏற்கனவே இருந்த முதலீடுகள் அங்கே இருக்கு, பட் புதிதான முதலீடுகள் வந்து சைனாக்குள்ள போகிறதுக்கான தயக்கம் இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறையும் வந்து ஒரு அத்தாரிட்டேரியன், ஒரு சர்வாதிகார முறையில் இருக்கிறதுனால அங்கே போகிறதுக்கான தயக்கம் காட்டுறாங்க. அப்போ அடுத்த டெஸ்டினேஷன் ஃபேவரபிளாக எஃப்டிஐஸுக்கு எங்கே வரும்னா இந்தியா போன்ற நாடுகள் தான் வரும். இந்தியா வந்து அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்குண்டான கட்டமைப்பு வசதிகள், அதாவது இது வந்து மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை, மாநிலங்களும் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதான். இப்போ முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னா அது டெல்லிக்கு வராது, மாநிலங்களுக்கு பிரிந்து தான் போகும். அது தமிழ்நாட்டுக்கு வரும், இல்லை கர்நாடகாவுக்கு போகும், இல்லை மகாராஷ்டிராவுக்கு போகும், இல்லை குஜராத், எங்கே வேணால் அவர்களுடைய எங்கே தேர்வோ அங்கே போய் சேரும். அதனால் மாநிலங்களும் இதில் ஈக்குவலாக கவனம் செலுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 1.25 லட்சம் கோடி வந்து வட்டி இல்லாத கடனாக வழங்கப்படுமையானால் மாநிலங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும்.
இது ஒரு நல்ல அறிவிப்பாக பார்க்கிறேன். இது வந்து அந்த 2047 அந்த விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லரசு நாடாக ஆகக்கூடிய ஒரு அந்த கோல், அந்த $5 trillion எக்கானமி அப்படிங்கிற அந்த கோல், இல்லை அந்த $10 trillion எக்கானமி அப்படிங்கிற கோலுக்கு அடித்தளம் வகிப்பது உட்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அது நம்ம இப்போ ரயில்வேஸ்லாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரயில்வே பட்ஜெட் ரயில்வேஸில் இருக்கும், அதனுடைய அறிவிப்புகள் தனியாக இருக்கும். ஹைவேஸ்க்கு ஈக்குவலாக ரயில்வேஸும் கடந்த 4-5 ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓல்டு லைன்ஸ், அதாவது அந்த காலத்தில் 50-60 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட அந்த ரயில்வே பாதைகள்லாம், இருப்பு பாதைகள்லாம் மாற்றப்பட்டு மாடர்னைஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஏன்னா அதுவும் முக்கியம். ரயில் ஃப்ரைட்டும் வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியமான அம்சம். சரக்கு போக்குவரத்து வந்து ஹைவேஸில் மட்டும் இல்லை, ரயில்வேலையும் பல லட்சம் டன் பல லட்சம் டன் மூவ் ஆகி கொண்டிருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்லேயும் அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அது நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கான எதிர்பார்ப்பை வந்து இந்த பட்ஜெட் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்ற கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை வந்து விடுவிக்கணும், தமிழகத்துக்கான உட்கட்டமைப்பை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் வந்து கோரிக்கை வச்சிருந்த நிலையில் அதற்கான அறிவிப்புகள் வந்து பெரிதாக இருப்பதாக தென்படவில்லை. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட்டில் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது மெட்ரோ ரயில் திட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது வந்து ஒரு இணைப்பு வசதியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அந்த அர்பன் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருநகர கட்டமைப்பு அப்படிங்கிறது முழுக்க தனி நபருடைய வாகனங்களால தான் நிறைந்துள்ளன. நம்மளுடைய கார்ஸு, நம்மளுடைய 2 வீலர்ஸ் அப்படின்னு. இது வந்து இப்போ நீங்கள் சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் நம்ம பார்க்கும்போது அவர்கள் முழுக்க பொது டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்தை நம்பி தான் அந்த நாடே இருக்கு. அங்கே சிங்கப்பூர்லலாம் கார் வாங்கினோன்னா நமக்கு பர்மிஷன், அரசாங்கத்துடைய பர்மிஷன் வேண்டி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த டிராஃபிக் சிஸ்டம் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு தனிநபர் வீட்லேயே 3-4 கார்கள் வைத்து கொள்ளலாம். இதெல்லாமே வந்து நம்ம அர்பன் மொபிலிட்டியில் ஜாம் பண்ணக்கூடிய விஷயம்தான். இது வந்து டிராஃபிக் ஜாம் வந்து நம்ம டிராஃபிக் ஜாமை பிளேம் பண்ண முடியாது. நம்மளும் அந்த பார்ட் ஆஃப் டிராஃபிக் ஜாம் தான், நம்மளும் அதை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது இந்தியா போன்ற நாடுகளில் வந்து நகரங்கள், மாநகரங்கள் மட்டும் இல்லை, சின்ன துணை நகரம், இப்போ சிறிய நகரம், இப்போ மதுரை போன்ற நகரங்களில் வேறு மாநிலங்கள்லேருந்து சிறு நகரங்களுக்கு வருவது தான் வந்து சரி. அது வந்து ஒரே நேரத்தில் எல்லா நகரங்கள்லையும் பண்ண முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான பணம் வேணும், ரெவென்யூ நமக்கு வேணும். அந்த அளவுக்கு நமக்கு பண வருவாய் இருக்கணும். அந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்த அளவில், ஏன்னா இது வந்து மாநிலத்திற்கும் அது பங்களிப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது மத்திய அரசு, மாநில அரசினுடைய கூட்டு முயற்சியாக பார்க்கணும். அதனால் இது பட்ஜெட்டில் தான் இது தமிழ்நாடுக்கு உண்டான இந்த மெட்ரோ ரயில் அறிவிப்புகள் வரணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி, அதாவது மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். இப்போ சென்னையில் பல இடங்களில் பல ஃபேஸஸில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களுக்கெல்லாம் வரக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஆந்திரா பீகாருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படின்ற விமர்சனங்கள் எழுதுது. ஏன்னா ஆந்திரா இப்போ தெலுங்கு தேசம் உடைய கட்சி இருக்கு, அப்புறம் கூட்டணியில அங்கே ஆந்திரால இதில் பீகாரில் வந்து ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய பங்களிப்பு மத்திய அரசுல இருக்கு. அதனால சில விஷயங்கள் பட்ஜெட்ல அரசியல் இருக்கத்தான் செய்யும். அது வந்து முழுக்க பொருளாதாரமா பார்க்க முடியாது. ஏன்னா இது கூட்டணி. அதுதான் சொல்றேன், இந்த பட்ஜெட் பொறுத்த அளவில் ஒரு வித்தியாசமான பட்ஜெட். 10 ஆண்டுகளாக முழு மெஜாரிட்டியோட கொடுக்கப்பட்ட பட்ஜெட். கடந்த 2014 24 இன்டரிம் பட்ஜெட் வரைக்கும். இப்போ இந்த பட்ஜெட் வந்து ஒரு கூட்டணி அரசாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்குண்டான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்தளவில் இது வந்து முழுக்க பொருளாதாரம் மட்டுமே இல்லை, இது அரசியலும் கலப்பும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஆந்திரா ஏற்கனவே அந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பு அந்தஸ்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே அருண்ஜேட்லி அப்போ நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு, ஜம்மு காஷ்மீர் போன்ற ஒரு அசாதாரண மாநிலங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். நார்மலான இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாது. பட் அதற்கு இணையான நிதி ஆதாரம் கொடுக்குறோம் எல்லாம் கடந்த காலங்களில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பட்ஜெட்டில் ஆந்திரா, பீகார் வந்தது முழுக்க அவர்களுடைய பங்களிப்பு தான். அந்த கூட்டணி அரசினுடைய அந்த கட்டுப்பாடுகள் இருக்கும். அதனால் அதை நம்ம வந்து பெரிய விஷயமா சொல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த பவர் இருக்கு, அந்த நெகோசியேஷன் பவர் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல. அதனால அவர்களுக்கு அதிகமான திட்டங்கள் பெறுவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை.
நிச்சயமா சார். ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளுக்கான பட்ஜெட், இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா வந்து இந்த வேலையில்லா திண்டாட்ட திட்டத்துக்கு, விலைவாசி உயர்வுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ விலைவாசி விலைவாசிங்கிறது ஓரளவு கட்டுக்குள்ள தான் இருக்கு. நான் ரொம்ப கட்டுக்கடங்காம இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு உலக நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது கோவிட் காலத்திற்கு பிறகு நம்மளுடைய விலைவாசி வந்து ரொம்பவே கட்டுக்குள்ள இருக்கு. முக்கியமாக போர் சூழல் ஏற்பட்டது, அதாவது யுக்ரைன் ரஷ்யா, அப்புறம் இப்போ அந்த இஸ்ரேல் ரெட்சியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கேனல், அங்கேருந்து வரக்கூடிய அந்த சப்ளைஸில் ப்ராப்ளம் இருந்தது. நமக்கு வந்து ஒரு சாதுரியமாக நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆயில் குறைந்த விலையில் இறக்குமதி பண்ணோம். ஸோ இது போன்ற விஷயங்கள்ல ஓரளவுக்கு நமக்கு விலைவாசி அப்படிங்கிறது கட்டுக்குள் தான் இருக்கு. அதுவும் மோரோவர் பொருளாதாரம், இந்தியா வந்து ஒரு அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம். அந்த ஒரு அதிவேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைவாக இருக்காது, அதிகமாகவும் இருக்காது, ஒரு மிதமான நிலையில இருந்து கொண்டு இருக்கும். அது என்ன குறிக்குது அப்படின்னா, வாங்கும் திறன் இருக்கு பொருளாதாரத்தில் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இன்ஃப்ளேஷன், அதுலனா விலைவாசி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம பார்க்கும்பொழுது இப்போ விலைவாசி கட்டுக்குள் தான் இருக்கு. இன்னும் குறையும் பட்சத்தில் வட்டி விகிதம் இன்னும் மேலும் குறையலாம். ஸோ அது இன்னும் அடுத்த கட்டம், இன்னும் அந்த கட்டத்துக்கு நம்ம நகரல. ஸோ அது ஒரு கட்டத்தில் இருக்கு. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது வேலைகள் அப்படிங்கிறது இப்போ நேத்திக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தோம். 2 கிராஜுவேட்ஸுக்கு ஒரு கிராஜுவேட், அதாவது பட்டதாரி, 2 பட்டதாரிகளுக்கு ஒரு பட்டதாரி அவருக்கு வேலை பெறக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்தியாவை பொறுத்த அளவில் வேலை வாய்ப்புகளுக்கு பிரச்சனை இல்லை, வேலை வாய்ப்புகள் உருவாகி கொண்டு தான் இருக்கு. பட் அதற்கேற்ற நமக்கு அடித்தளம் இல்லை, அதற்கேற்ற அந்த கிராஜுவேட்ஸ் அந்த வேலைகளுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது நானே பல முறை கண்கூடாக பார்த்துருக்கிறேன். நான் பல இடங்களுக்கு போய் பல கல்லூரிகளுக்கெல்லாம் நான் போகும்பொழுது நானே பார்த்துருக்கிறேன். அந்த படிப்புக்கும் அந்த 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 ஸ்கில் செட்டுக்கும் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது எனக்கே தெரியும். அதாவது வெளியில் அவங்க படிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சவால் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால வேலை வாய்ப்புகள் பொறுத்தளவில் ஒன்று, கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு தொழில்துறை, தொழில் வளர்ச்சி இதுதான் ரொம்ப முக்கியமாக. இப்போ நிறைய முதலீடுகள் வந்து கொண்டிருக்க நாட்டில் நம்மளுடைய உட்கட்டமைப்பு அதிகப்படுத்தும் போது இன்னும் மேலும் முதலீடுகள், இப்போ டெஸ்லா போன்ற நிறுவனம், இந்த எலான் மஸ்கோட நிறுவனம் எல்லாம் இந்தியாவில் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதற்குண்டான சூழல் இருக்கு. அது போன்ற நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வரும்போது, இப்போ தூத்துக்குடியில் ஒரு வியட்நாம் கம்பெனி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஒன்று போட போகிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது இது மாநிலங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. மாநிலங்களும் அதற்குண்டான வேலை வாய்ப்புகளை, இப்போ ஒரு அந்நிய முதலீடு இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா அவர்கள் இந்தியாவை பார்த்து விட்டு உள்ளே வருவார்கள். பட் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது எந்த மாநிலம் அப்படிங்கறத அவங்க சூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான டைம் ஆகும். 4.1 கோடி இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி, விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர்த்துறோம், டிஜிட்டல் மயமாக்குறோம் விவசாயத்தை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா கவர்ச்சியான அறிவிப்புக்காக சொல்றதால நடைமுறையில அதெல்லாம் சாத்தியப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வரும் எல்லாமே ஒரே ஒரு இரவுல எல்லாம் மாறிவிடாது. இப்போ யூபிஐ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. இப்போ வந்து உலகமே நம்மளுடைய மாடல் அவங்க எடுத்துக்கிறாங்க. நிறைய நாடுகளில் வந்து நம்மளுடைய இந்த ரூபே மாடல் அங்கே போயிருக்கு, யூபிஐ சிஸ்டம். அதனால ஒரு புதிய ஒரு சிஸ்டம் வரும்போது அது டைம் எடுக்கும், பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இப்போ யூபிஐ பொறுத்த அளவில் 5 ரூபாய்க்கு கூட யூபிஐ பேமெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆன்லைன் அந்த நம்ம ஃபோன்பே எல்லாம் எடுத்துக்கிறது அதெல்லாம் பார்க்குறோம். அதனால நிச்சயமாக திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகி அதற்கு பலன்கள் கொடுக்க சில காலம் எடுக்கும். பட் நிச்சயமாக டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கு. அதுல எந்த விதமான ஒரு மாற்றம் இருக்காது. அதற்கு ஒன்றும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது நடக்கும். டிஜிட்டல் அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டமாக தான் இருக்கும். சரி, அதே நேரத்தில் வந்து அனைவருக்கும் வீடு அப்படின்ற திட்டத்தில் வந்து 2.2 லட்சம் கோடி ரூபாய் வந்து அது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறீங்க, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? வந்து கிராமப்புறங்களா இருந்து இப்ப நகர்ப்புற 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகள் நகர்ப்புறங்கள்ல கட்டுவதற்கான உதவி அப்படிங்கிறதும் அதுவும் நல்ல அறிவிப்பு தான். ஏன்னா முக்கியமான சேலஞ்ச் இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கம், மேல் வர்க்கத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
பட் கடைநிலை கீழே போகும்போது அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. இங்கே வந்து வீடு வாங்குவது, சென்னையில் வீடு வாங்குவது அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்துவிடும். பல அந்த அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது போன்றவர்களுக்கு சென்னை நகரத்தில் வீடுகள் கிடைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல் வாய்ப்பாக அமையும். அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போது, அது மாநிலங்கள் எப்படி அதை வந்து எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பட் நல்ல திட்டம் தான். ஏன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருநகரங்களுக்கு வந்து நடுத்தர வர்க்கம் அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கும் சூழல் கண்டிப்பாக இருக்கு. அவர்கள் நினைத்தால் வாங்கி விடலாம். பட் கீழ் மட்டத்தில் கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு தான். அதற்கு இது நல்ல ஒரு அறிவிப்பு. இதை வந்து சரியாக நம்ம நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக இந்த அர்பன் ஹவுசிங் அப்படிங்கிறது நல்ல சக்சஸ்ஃபுல்லாக அமையும். தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி வந்து 15% 6% குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தேவைன்னு நினைக்கிறீங்களா? இதோட ஆக்சுவல் பெனிஃபிட் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்? அதாவது இது தேவையில்லை ரெண்டுமே தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து தங்கம் நம்ம வந்து முழுக்க இறக்குமதி பண்றோம். 100% நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம 100% இறக்குமதி பண்றோம் தங்கத்தை. அது வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு தேவையற்ற நெருக்கடி. ஏன்னா நம்ம வந்து அது கூடுதல் டாலர் அதற்கு செலவு செய்து ஃபாரெக்ஸ்லேருந்து நம்ம கொடுக்கணும். அதனால பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நிச்சயமாக தங்கம் இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் இந்தியாவை பொறுத்தளவில் தங்கம் ஒரு விரும்பி வாங்கப்படக்கூடிய பொருள். அதாவது குடும்பங்களும் வாங்குவாங்க, சிறு தொழில் முனைவரும் வாங்குவாங்க. ஏன்னா இங்கே பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் இப்போ நிறைய வங்கி வசதிகள்லாம் இருக்குது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது நெருக்கடி, பிஸ்னஸில் ஏதாவது நெருக்கடினா உடனே தங்கத்தை அடமானம் வைத்து பணம் பெற்று திரும்பியும் அதை மீட்டு அது ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாகவே இருக்கும். அது முக்கியமாக விவசாயிகள்லாம் அதை அடிக்கடி பண்ணுவாங்க வீடுகளில் பார்க்கும்போது. அதனால தங்கம் வந்து ஒரு தனிநபர் பயன்பாடு மட்டும் இல்லை, பொருளாதார பயன்பாட்டிற்கும் தங்கம் பயன்பட்டுருக்கு இந்தியாவை பொறுத்தளவில். அதனால தங்கத்துடைய மோகம் என்றுமே குறையாது, இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ சமீப காலமாக அதனுடைய விலை ஏற்றம் அதிகமாக இருக்கு. இந்த குறைப்பு, இந்த டியூட்டி குறைப்பு அப்படிங்கிறது தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. கடன்கள் வந்து 25.7 லட்சம் கோடியாக 25,07 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து நம்ம மாநிலங்கள் வந்து கடன் வாங்குறப்போ வந்து இந்த மாநிலத்துக்கு வந்து இந்த அளவுக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் விதிச்சதை கடந்த காலத்தில் பார்க்க முடியுது. கேரளாலாம் வழக்கெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ மத்திய அரசோட இந்த கடனை வந்து எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மேனேஜ் செய்யக்கூடியதா? கடன்களை குறைக்கணும் அப்படின்ற கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம். இப்போ கேரளா கேஸ் வந்து அவர்களுடைய அந்த வரம்புக்கு மீறி வாங்குறதான் ப்ராப்ளம். கேரளா வந்து சுப்ரீம் கோர்ட் போனதெல்லாம் அவர்கள் அந்த வரம்பு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம்புக்குள்ள கடன் வாங்கலாம், அது வந்து எந்த தடையும் இல்லை. அதே தான் இந்த மத்திய அரசுக்கும் பொருந்தும். மத்திய அரசுக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு டார்கெட் இருக்கு. அந்தந்த நிதியாண்டுக்கு கோவிடுக்கு பிறகு உயர்ந்திருக்கு. கோவிடுக்கு முன்னாடி 2.5%, 3.5% இருந்தது. கோவிடுக்கு பிறகு அதிக செலவினங்கள் நம்மளால மத்திய அரசால வரி வருவாய் குறைந்து விட்டது. அதனால அதிக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஏன்னா கோவிட் பெருந்தொற்றுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் வரி வருவாய் வரல, நிறுவனங்கள் இயங்கலை, ஃபேக்ட்ரிஸ் இயங்கலை, தொழில்துறை முடக்கம் ஏற்பட்டதுனால வரக்கூடிய வருவாய் இல்லாதனால அதிக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் மத்திய அரசுக்கு ஏற்பட்டது. அதனால அதனுடைய பேக்லாக் இன்னும் இருந்து கொண்டிருக்கு சிஸ்டம்ல. பட் அது வந்து ஒரு கட்டுக்குள் தான் இருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட் பொறுத்த அளவில் கட்டுக்குள் தான் இருக்கு. அதற்கு பெரிய அளவுக்கு அபாயகரமானதாக இல்லை. மாநிலங்களும் வந்து அதற்கு உண்டான பொறுப்புணர்ச்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து அந்த வரம்புக்குள்ள கடன் வாங்குறதுல தவறு கிடையாது. அந்த வரம்பியை மீறி கடன் வாங்கும்பொழுது தான் அவர்களால் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் பணம் இல்லை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் கேரளாவில் வந்ததை பார்த்தோம். அதனால அந்த வரம்புக்குள் கடன் வாங்குவதில் தவறில்லை. வரம்பை மீறி அந்த 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 அளவை மீறி வாங்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு உண்டான கடன் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமானது. அதில் வந்து எந்த விதமான ஆபத்தும் நான் பார்க்கல. சரி, ஆன்லைன் வர்த்தகத்துக்கான டிடிஎஸ் வந்து 1% 0.1 குறைக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று ப்ளஸ் வந்து இந்த ஏஞ்சல் டாக்ஸ் வந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டை பற்றி விரிவாக சொல்லுங்க சார். அதான் இ-காமர்ஸ் இப்போ ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கடந்த 5-6 ஆண்டுகள் பார்க்கும்போது இ-காமர்ஸோடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. அதனால அது இன்னும் மேலும் ஊக்குவிக்கிறதுக்காக தான் இது குறைக்கப்பட்டிருக்கு. நிறைய ஆன்லைன் தளங்கள் வரும்பொழுது, அதாவது இந்தியா பொறுத்த அளவில் ஒரு மிகப்பெரிய நுகர்வு சந்தையாக இருக்குது. அந்த நுகர்வு சந்தையில் ஒரு பல கட்டம், அதாவது பெரிய இப்போ ஃப்ளிப்கார்ட்டை வந்து வால்மார்ட் அப்படிங்கிற யூஎஸ் நிறுவனம் தான் டேக் ஓவர் பண்ணதை பார்த்தோம். மேற்கத்திய நாடுகள்லாம் அங்கே சேச்சுரேட், அதாவது அங்கே வந்து வளர்ச்சி இல்லை. இந்தியா போன்ற நாடுகளில் தான் வந்து நுகர்வு கன்சம்ஷன் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அது போன்ற நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் அந்த சந்தையை விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அது நல்ல அறிவிப்பு.
ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறதும் அதை எடுத்ததும் வந்து இது போன்ற அந்த புதிய அந்த நிறுவனங்கள்ல முதலீடுகள் இது போன்ற விஷயங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். சார் கடைசி கேள்வி வச்சுக்கிறேன் சார். பங்குச்சந்தை வந்து சரிவை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட சென்செக்ஸ் 700 புள்ளிகளும் நிப்டி 300 புள்ளிகளும் சரி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. F&O வர்த்தகத்துக்கான பரிவர்த்தனை வந்து உயர்த்தியதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நீண்ட காலத்துக்கு எப்படி இருக்கும்? ஸோ இது இதோட இம்பாக்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்பொழுதுமே பட்ஜெட்டுக்கு முன்னாடி 2-3 நாட்கள், பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு 2-3 மொத்தமாக ஒரு 5-6 நாட்கள்ல பங்குச்சந்தையில் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் கடந்த 3 நாட்கள் பார்க்கும்போது கூட பட்ஜெட் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து அந்த ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா பட்ஜெட்டை நெருங்கும் போது மக்களுடைய அந்த மனோபாவம், முதலீட்டாளர்கள் மனோபாவம் வந்து ஒரு நெர்வஸ்னஸ் இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கு, F&Oல இருக்கக்கூடிய அந்த இதுவும் உயர்த்தப்பட்டிருக்கு. அதனால இம்மீடியட் ரியாக்ஷனாக பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்ததை பார்த்தோம். பட் இது தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த 2-3 நாட்கள் இந்த ஒரு தள்ளாட்டம் இருக்கும், இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கும். பங்குச்சந்தைகள் பொறுத்த அளவில் அன்றாட நிகழ்வுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். பட் ஓவராலாக ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த 6 மாதம் ஓராண்டு எடுத்து பார்க்கும்போது தான் பங்குச்சந்தைகள் நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கு. நம்மளுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கிற வரை நிறுவனங்களுடைய வளர்ச்சி, நிறுவனங்களுடைய லாபம் இதெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு தள்ளாட்டமும் இருக்காது. நீண்ட கால அடிப்படையில் நல்ல செயல்பாடுகள் இருக்கும். இது போன்ற அப்பப்போ வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இந்த ஏற்றம் இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்னால பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்ததை பார்த்தோம். பட் அதர்வைஸ் வந்து ஒரு லாங் டேர்ம்ல நல்ல போக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.